ஹாய், பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்ககிட்ட காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அந்த லாஸ்ட் லைன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதுல பாத்தீங்கன்னா ஊழியக்காரரை பிதாவே கனம் பண்றாரு, பிதாவே மரியாதை கொடுக்குறாரு. அப்ப நம்மளாம் ஏமாத்திரும், நம்மளாம் மதிச்சுதான் ஆகணும். வார்த்தை நம்ம கையில தான் இருக்கு, ஆனா இதோட விளக்கமோ இதுல இருக்க ரகசியங்களும் ஊழியக்காரர் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த பிசாசு என்ன பண்ணிடுறான், விசுவாசிங்களுக்கும் ஊழியக்காரங்களும் நடுவுல பகைய, கசப்ப, விரோதத்தை ஏற்படுத்திடுறான். நீங்க சொல்லலாம், என் மேலதான் நியாயம், ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இல்லை, என் மேலதான் நியாயம் நீங்க சொல்லலாம். ஆனா அது நியாயம் இல்லை. நீங்க ஊழியக்காருக்கு கீழ்ப்படிறது தான் நியாயம். நீங்க ஊழியக்காருக்கு விரோதமாயிட்டீங்கன்னா வார்த்தையை கேட்க மாட்டீங்க. வார்த்தையை கேட்கலன்னா நீங்க பரிசுத்தமா வாழ மாட்டீங்க. பரிசுத்தமா வாழலன்னா இவன் கூட சேர்ந்து நரகத்துக்கு போக வேண்டியதுதான். நான் மாதிரி ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன் பாத்தீங்களா? இந்த தந்திரத்துல யாரோ மாட்டிக்காதீங்க. ஊழியக்காருக்கு கீழ்ப்படிங்க. நீங்க ஊழியக்காருக்கு விரோதமா என்ன பண்ணாலும், அது கீழ்ப்படியாம இருந்தாலும் சரிதான். அது நீங்க உங்க ஊழியக்காருக்கு விரோதமா பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமா பண்றீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமேசான் நிறுவனத்தை நீங்க எடுக்கலாம். அமேசான்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிருப்பீங்க, வர்ற பொருள் டேமேஜா வந்திருக்கும். நீங்க யார் மேல பழி போடுவீங்க? அமேசான் மேல தானே பழி போடுவீங்க. ஆனா அதே அமேசான் நிறுவனத்துல பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல யாரோ ஒருத்தர் பண்ற மிஸ்டேக்ல தான் அந்த பொருள் வந்து டேமேஜுக்கு வருது. ஆனா பழி அவன் மேல போல, யார் மேல போகுது? அமேசான் நிறுவனத்துல போகுது. அதே போலதான் நீங்க ஊழியக்காருக்கு விரோதமா என்ன பண்ணாலும் நீங்க உங்க ஊழியக்காருக்கு விரோதமா பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமா நீங்க பண்றீங்களே. ஊழியக்காரரை கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. ஊழியக்காருக்கு மரியாதை கொடுங்க. நீங்க ஊழியக்காருக்கு விரோதமா எது பண்ணாலும் உங்க வாழ்க்கை சாபமா மாறிடும். நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். அது எவ்வளவு பெரிய, ஏன் தப்பே ஊழியக்காரர் மேலே இருக்கட்டுமே, நீங்க ஊழியக்காரரை கீழ்ப்படிங்க, மதிங்க, அவரை கனம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே வாங்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சீக்கிரமா பார்ப்பீங்க. ரொம்ப ஆசீர்வாதம் அது. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இல்ல, சீக்கிரமா சில நாட்கள் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதான் ஃபேக்ட், இதான் 100க்கு 100 உண்மை. சோ ஊழியக்காரரை கீழ்ப்படிங்க, அவருக்கு மரியாதை கொடுங்க. அவருக்கு என்ன சொன்னாலும் நீங்க செய்யுங்க. எப்படியே அவர் என்ன சொன்னாலும் நீங்க செய்யுங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, செய்யுங்க. ஆசீர்வாதத்தை நீங்க சீக்கிரம் பார்ப்பீங்க. தேங்க்யூ.